மார்ச் 11 இன்று சோபகிருது வருடம் மாசி 28 திங்கட்கிழமை. வளர்பிறை பிரதமை திதி மதியம் 1:17 மணி வரை. அதன்பின் துவிதியை திதி. பூரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை 3:43 மணி வரை. அதன்பின் உத்திரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் ஆயில்யம். பொது சந்திர தரிசனம். சூரிய உதயம் காலை 6:26 மணி. அஸ்தமனம் மாலை 6:21 மணி. சந்திர உதயம் காலை 7:07 மணி. மேஷராசி அன்பர்களே, விரய சந்திரனால் இன்று எதிர்பாராத செலவு தோன்றும். வேலை பளு கூடும். அலைச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டிருந்த வேலையை செய்து முடிப்பீர். குரு பகவானின் பார்வையால் எல்லாவற்றையும் சமாளிப்பீர். உங்கள் செயல்களில் கவனம் செலுத்துவது நல்லது. அரசு வழி முயற்சிகளில் லாபம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். பணவரவு உண்டாகும். குடும்பத்தில் இருந்த சங்கடம் நீங்கும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். பொருளாதார நிலை சீராகும். உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். உங்கள் செல்வாக்கு உயரும். மிதுன ராசி என்பர்களே, பாக்கிய சனியாலும் லாப குருவாலும் உங்கள் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த தகவல் வரும். உங்கள் முயற்சியில் லாபம் காண்பீர். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். பொது நலனில் கவனம் செல்லும். வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ற வருவாய் உண்டாகும். கடகராசி என்பர்களே, நேற்றிருந்த நெருக்கடி நீங்கும். உங்கள் முயற்சி வெற்றியாகும். வருமானம் உயரும். திறமை வெளிப்படும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர். பொருளாதார நெருக்கடி விலகும். பணியாளர் ஆதரவு உண்டாகும். வியாபாரத்தை விரிவு செய்வீர். கடன்களை அடைப்பீர்கள். சிம்ம ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் என்பதால் செயல்களில் இழுபறி உண்டாகும். செயல்களில் விழிப்புணர்வு அவசியம். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த நன்மையை அடைய முடியாமல் போகும். முயற்சியில் கவனம் தேவை. வருவாயில் ஏற்பட்ட தடை அகலும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க முயற்சி எடுக்கும் நாள். கன்னிராசி என்பர்களே, குடும்பத்தினர் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர். நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர். எதிர்பார்ப்பு நிறைவேறும். வரவு அதிகரிக்கும். துலாம் ராசி என்பர்களே, எதிர்ப்பு விலகும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர். உங்கள் நீண்ட நாள் முயற்சியில் வெற்றியை காண்பீர்கள். தைரியத்துடன் செயல்படுவீர். பகைவர்களால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். விருச்சிக ராசி என்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். உங்கள் நிலையில் உயர்வு தோன்றும். இழுபறியாக இருந்த தொழில் விவகாரம் முடிவிற்கு வரும். குடும்பத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும். பிரபலம் ஆதரவால் விருப்பம் நிறைவேறும். நீங்கள் எண்ணியதை அடைவீர். கோவிலுக்கு செல்வீர்கள். தனுசு ராசி என்பர்களே, வியாபாரத்திலும் குடும்பத்திலும் ஏற்பட்ட தடை விலகும். மனதில் இருந்த குழப்பம் நீங்கும். உறவுகளுடன் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். நீங்கள் எண்ணியதை நடத்தி முடிப்பீர். முயற்சி வெற்றியாகும். உங்கள் செயலில் ஏற்பட்ட தடை விலகும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். நெருக்கடி நீங்கும். மகர ராசி என்பர்களே,
மூன்றாம் இட சந்திரனால் இழுபறியாக இருந்த முயற்சியில் வெற்றி அடைவீர். விருப்பம் நிறைவேறும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபமடைவீர். நெருக்கடி நீங்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வர். கும்பராசி என்பர்களே, எதிர்பார்த்த வரவு வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளை சரி செய்வீர். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர். வருமானம் அதிகரிக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். மீனராசி என்பர்களே, உங்கள் ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். மனதில் தேவையற்ற குழப்பம் தோன்றும். வேலை வலுவால் நெருக்கடிக்கு ஆளாவீர். வழக்கமான பணிகளிலும் கவனமுடன் செயல்படுவது அவசியம். உத்தியோகத்தில் அதிகாரியின் கவனிப்பிற்கு ஆளாவீர்கள். உங்கள் வேலையில் சில தடைகள் ஏற்படும்.